உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் காண்கின்ற நீரோடை, மரம், செடி, கொடி அமைப்பும், பறவைகள், விலங்குகள் மற்றும் குகை, மலை போன்ற அமைப்பும் தங்களுக்கு ஒரு இனம் புரியாத உணர்வலைகளை ஏற்படுத்தும் என நம்புகின்றோம். இயற்கை நமக்கு 2 வகையான உயிரின தொகுப்பை வழங்கியுள்ளன. ஒன்று தாவரங்களின் உலகம், இரண்டாவது விலங்குகளின் உலகம். கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய உயிரினங்களிலிருந்து கடலில் வாழும் மிகப்பெரிய திமிங்கலங்கள் வரை இதில் அடங்குகின்றன. நாம் நிலத்தில் காணும் தாவர விலங்குகளை விட கடல் சார்ந்த பகுதியில் அதிசயமானதாகவும் அரிய பல வகையான கணக்கிட முடியாத வகையில் கண்கவரும் வண்ணத்தில் தாவர வகைகளும், மீன்களும், பாம்புகளும், திமிங்கலங்களும் மற்றும் வன உயிரினங்களும் காணப்படுகின்றன. நாம் வாழ்ந்து வரும் நிலப்பரப்பானது முற்காலத்தில் அடர்ந்த காடுகளுடன் செழிப்பாகவும் அதிக அளவிலும் காணப்பட்டன. கால மாற்றத்தினாலும் மக்கள் தொகை வளர்ச்சியாலும் நம்மை வாழ வைக்கும் காடுகளின் செழிப்பினையும் அடர்த்தியினையும் குறைத்துவிட்டோம் என்பது வருத்தத்திற்குரியது. காடுகளில் பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், பருவகால பசுமை மாறா காடுகள், புதற்காடுகள் மற்றும் மலை பிரதேச காடுகள் என வகை வகையான காடுகள் நம்மை சுற்றி காணப்படுகின்றன. யானை. இந்த பிரம்மாண்டமான யானையின் பெரும் சப்தம் தங்களை வரவேற்கிறது. நிலத்திலேயே மிக பெரிய விலங்கான யானை காடுகளில் மூங்கில்கள் மற்றும் சில மரங்களின் தழைகளையே பிரதான உணவாக உட்கொள்கிறது. உங்களுக்கு தெரியாத ஒன்று, போல நின்று கொண்டே தூங்குமே தவிர நிலத்தில் படுப்பதே இல்லை. காட்டெருமை. காட்டெருமை என்பது எருமையை விட வித்தியாசமான உருவ அமைப்பை கொண்டது. இதன் கொம்புகள் பறந்து விரிந்தும், இக்கொம்புகளின் அடிப்புறமானது தடித்த வடிவங்கள் தெளிவான தோற்றத்துடன் காணப்படும். மேலும் இவைகளின் கால்களின் அடிப்பகுதியில் ஒயிட் சாக் அணிந்தாற் போல் வெண்மையாக காணப்படும். இப்பண்புகளால் இது எருமைகளிலிருந்து மாறுபடுகிறது. இருப்பினும் இந்த பெரிய உருவத்தை கொண்ட காட்டெருமை காடுகளில் உள்ள புலிகளுக்கு மிகவும் பிடித்த உணவு வகை என்பது ஆச்சரியப்பட வைக்கிறதல்லவா? மலபார் மலை அணில். நீங்கள் பார்ப்பது பாலூட்டிகளின் வரிசையில் இடம்பெற்றுள்ள இந்த மலபார் மலை அணில் அடற்காடுகளில் உள்ள மரங்களில் மட்டுமே வாழ்கிறது. இது அதிவேகமாகவும் மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய அரிய வகையான மலை அணில் ஆகும். காட்டாடு. இது மான்களின் ஒரு தனி இனம் என்றே சொல்லலாம். இது போடும் இந்த சப்தம் காட்டாடு என்னும் குறைக்கும் மானின் சப்தமே. வியப்பை வரவழைக்கும் இந்த சப்தம் இவை தாவரங்களையே உணவாக உண்பதுடன் அரிதாக இறந்து போன மாமிசத்தை உண்ணும் பழக்கம் உடையது. இவைகளின் மேல் தாடையில் உள்ள கூர் வடிவான ஒரு கோரை பல் உள்ளது. அதன் மூலம் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. பாரடைஸ் ஃப்ளை கேச்சர். இது பார்ப்பதற்கு அழகாகவும் வாள்கள் மீண்டும் இருக்கின்றன. இந்த வால்முளைச்சான் பறவை பூச்சிகளை லாபகமாக பிடித்து உணவாக தின்னும் பரவசத்தை ஏற்படுத்தும் பறவைகளில் இதுவும் ஒன்று. இந்தியன் பிட்டா. காடுகள் எப்போதுமே பறவைகளின் சப்தத்தில் சொர்க்கவாசல் போல் தெரியும் அல்லவா? ஆம், உண்மை. இது இந்தியன் பிட்டா, அதாவது மின்னலாய் பறக்கும் பறவை. இந்த பறவையின் சப்தத்தை வைத்தே அதன் இருப்பிடத்தை அறிய முடியும். அவ்வளவு துல்லியமான சப்தம். ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர். இதை நீங்கள் பார்த்ததும் நீர்க்குத்தி பறவை என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் இது சற்று மாறுபட்டு ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர் எனும் பெயர் பெற்றது. இது பல வகைகள் உள்ளன. இவை செங்குத்தான மரங்கள் மற்றும் ஆற்றுப்படுகையில் 3 அடி துவாரத்திற்கு தனது நீண்ட அலகுகளை பயன்படுத்தி கூடுகள் அமைத்து வாழும் சிறப்புடையது. நீர்நிலைகளில் பரந்த நிலையில் திடீரென நீரில் பாய்ந்து மீன்களை வேட்டையாடுவதில் இதற்கு மிக எதுவும் இல்லை. காட்டுக்கோழி. நாட்டுக்கோழியை போல இருந்தாலும் தன் உடல் அமைப்பு, இறக்கைகளின் தோற்றம், நிறங்களின் மாற்றத்தால்
என்று அழைக்கப்படுகிறது. அதிகாலை பொழுதில் தன் ரம்யமான குரலில் கூவிட பொழுது விடுவதை உணர்த்துகிறது. இது மாங்குயில். அழகிய மஞ்சள் நிற தோற்றத்தில் தன் சிறிய உருவமைப்பாலும் மற்ற பறவைகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. இது இந்தியாவில் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. ஆண் பறவை பெண் பறவையை விட பல வண்ணங்களில் கவர்ச்சியாக காணப்படும். இந்தியன் கோல்டன் ஓரியோல். சிறிய மஞ்சள் நிற பறவை என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஓரியோல். நீங்கள் இங்கு பார்ப்பது இந்தியன் கோல்டன் ஓரியோல். ஆண் பறவையானது தங்கம் கலந்த மஞ்சள் நிறத்திலும் விழிகளின் ஓரத்தில் கருப்பு நிற கோடுகளுடன் தென்படும். இவை மிகுதியாக இந்தியாவிலேயே தென்படுகின்றன. ஒரு சிலவற்றை வெளிநாடுகளிலும் காணலாம். கோவில் புறா. இது நாம் அடிக்கடி பார்க்கும் பறவை. இது நீல நிற இறக்கையுடையது. தமிழ்நாட்டின் மாநில பறவை எனும் சிறப்புடையது. அழகுடன் பசுமையான மரகத கற்கள் போன்ற இறக்கையையும் ரம்யமான நீல நிற கண் புருவமைப்பையும் மற்ற பறவைகளிலிருந்து வித்தியாசப்படுத்தி கோவில் புறா என்ற பெருமை பெற்றுள்ளது. வண்ணத்து பூச்சி. இது அழகான அதிசய நிறத்துடன் காணப்படும். இந்த சிறிய வண்ணத்து பூச்சிகள் மற்ற பூச்சிகள் லெபிடோப்டெரா எனும் வரிசையுடன் நிம்பாலிடே எனும் குடும்பத்தில் இடம்பெற்றுள்ளது. நூற்றுக்கணக்கில் பகல் பொழுதில் பூக்களின் மகரந்த தூளில் பறந்து காணப்படும். இவைகள் லெமன் பென்சி